திண்டுக்கல்லில் அரிசி கடைக்குள் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனை படுஜோராக நடைபெறுவது நியூஸ் தமிழ் நடத்திய கள ஆய்வில் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இது தொடர்பான விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் பிரேம்குமார். வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா, தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக லாட்டரி சீட்டுகள் பொது புழக்கத்தில் இருந்த நிலையில் கூலி தொழிலாளிகள் தங்கள் சம்பாதிக்கும் ஊதியம் அனைத்தையும் அதிலேயே விட்டு தொலைத்து விட்டு ஒன்றுமில்லாமல் வீட்டுக்கு செல்லும் அவல நிலையானது நிலவி வந்தது. இதையடுத்து அப்போதைய தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தில் லாட்டரி சீட்டு விற்பனையை தடை செய்தார். இந்நிலையில் தற்பொழுது மீண்டும் ஆங்காங்கே லாட்டரி சீட்டு விற்பனையானது கொடிகட்டி பறந்து வருகிறது. குறிப்பாக திண்டுக்கல் தாலுகா காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ஏர்போர்ட் நகர் பகுதியில் அமைந்திருக்கும் வணிக வளாகத்தில் அரிசி கடை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தி அங்கு 4-5 மூட்டைகள் அரிசியை வைத்து உள்ளே ஒரு அலுவலகம் போன்று ஏற்படுத்தி தினசரி கள்ள லாட்டரியானது படுஜோராக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக 1 மணி, 3 மணி, 6 மணி, 8 மணி என 4 ரிசல்ட்டுகளாக இந்த லாட்டரி சீட்டு விற்பனை நடைபெற்று வருகிறது. மேலும் இங்கு பெண்களும் கூட லாட்டரி சீட்டு வாங்கி செல்லும் வீடியோ காட்சிகளானது நமது நியூஸ் தமிழ் நடத்திய கள ஆய்வில் அம்பலமாகியுள்ளது. இப்படிப்பட்ட கள்ள லாட்டரி சீட்டு விற்பனையை அதிகாரிகள் எப்படி கண்டும் காணாமல் இருக்கிறார்கள் என்பது பெரும் கேள்விக்குறியாகவே உள்ளது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி பிரேம்குமார்.